வணக்கம். எண்களோட விளையாடுவதுனா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? இன்னைக்கு அடுத்தடுத்த எண்களை பயன்படுத்தி ஒரு சுவாரஸ்யமான கணித ரகசியத்தை நாம அவிழ்க்க போறோம். ரொம்ப சாதாரண எண்கள் எப்படி ஒரு வியக்கத்தக்க மாயாஜாலத்தை நிகழ்த்துது, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கறத நாம ஆழமா அலச போறோம். தயாரா? சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். அன்ஷு அப்படின்னு ஒரு மாணவன் கேட்ட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வியில இருந்து நம்ம தொடங்கலாம். எல்லா இரட்டை எண்களையும், அதாவது ஈவன் நம்பர்ஸ அடுத்தடுத்த எண்களோட கூட்டெல்லாம் நம்மால எழுத முடியுமா அப்படின்னு அவன் யோசிச்சான். கேட்கறதுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய கணித பயணத்துக்கான முதல் படி. பொதுவா கணிதம் அப்படின்னாலே கொடுக்கப்பட்ட கணக்குகளை தீர்க்கறது மட்டும்தான்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்ல. இப்படி நடந்தா என்ன ஆகும், இது எப்போதுமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேள்விகள் கேட்கறது தான் கணிதத்தோட உண்மையான அடித்தளமே. அதனால இந்த அலசல நாம ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி அணுக போறோம். உங்க ஆர்வம் தான் இந்த விசாரணையோட மாஸ்டர் கீ. முதல்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு 4 தொடர்ச்சியான எண்களை எடுத்துப்போம். உதாரணத்துக்கு 3, 4, 5, அப்புறம் 6. இப்போ இதுல ஒரு சின்ன கேம் விளையாடலாம். இந்த எண்களுக்கு நடுவுல கூட்டல், கழித்தல், அதாவது பிளஸ் மற்றும் மைனஸ் குறிகளை மாற்றி மாற்றி போட்டா என்ன நடக்கணும்னு பாப்போமா? இந்த 3, 4, 5, 6 அப்படிங்கிற வெறும் 4 எண்களை வச்சு கூட்டல் மற்றும் கழித்தல் குறிகளை மாற்றி பயன்படுத்தினா சரியா 8 விதமான வித்தியாசமான சமன்பாடுகளை நம்மளால உருவாக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெறும் 4 எண்கள் இத்தனை விதமான பாசிபிலிட்டிஸை உருவாக்குறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ இந்த 8 சமன்பாடுகளையும் தீர்த்து பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எண்களை வச்சு விளையாடுறது எவ்வளோ வேடிக்கையான முடிவுகளை தரப்போகுதுன்னு இப்பவே கணக்கிட்டு கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஆஹா, இத நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லா எண்களுக்கும் மைனஸ் குறிய பயன்படுத்தின ஒரு சமன்பாட்டு எடுத்துக்கோங்க. 3 - 4 - 5 - 6. இதோட விட பாத்தீங்கன்னா -12. தொடர்ச்சியான நேர்மறை எண்களை வச்சு விளையாடும்போது ஒரு நெகட்டிவ் நம்பர் விடையா கிடைக்கும்னு யாராவது நினைச்சிருப்போமா? ஆனா இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? குறிகளை லேசா மாத்தி அமைக்கும்போது விடை அப்படியே தலைகீழா மாறுது. 3 + 4 - 5 + 6 அப்படின்னு போடும்போது நமக்கு கச்சிதமா 8 அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நம்பர் விடையா கிடைக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பாரிட்டி அல்லது ஒற்றை இரட்டை தன்மைனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஒரு முழு எண் இரட்டை எண்ணா அல்லது ஒற்றை எண்ணா அப்படிங்கறத குறிக்கிற நிலை தான் பாரிட்டி. இரட்டை எண்கள்னா அது 2 ஆல் வகுபடும் தன்மை கொண்டவைன்னு நமக்கு தெரியும். இங்க தான் ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. இந்த எண்களுக்கு நடுல நீங்க எப்படி குறிகளை மாத்தினாலும் சரி, கிடைக்கிற எல்லா 8 விடைகளும் இரட்டை எண்களாகவே தான் இருக்கு. -12, 8 என எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். என்ன நம்ப முடியலையா? ஒரு நிமிஷம், இது எப்படி சாத்தியம்னு கொஞ்சம் யோசிப்போம். குறிகளை எப்படி மாத்தினாலும் ஏன் எப்போதுமே இரட்டை எண்ணே விடையா கிடைக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணத்தை அல்ஜீப்ரா, அதாவது இயற்கணித பகுத்தறிவு மூலமா இப்போ நாம லாஜிக்கலா கண்டுபிடிக்க போறோம். வாங்க நம்ம விசாரணைய ஆரம்பிக்கலாம். இத ஒவ்வொரு படியா பாப்போம். அந்த 4 எண்களை A, B, C, D அப்படின்னு வச்சுப்போம். முதல் படியா A + B - C - D அப்படிங்கிற சமன்பாட்டை எடுப்போம். இப்ப ரெண்டாவது படியா அதுல இருக்கிற +B அப்படிங்கிறத -B அப்படின்னு மாத்துவோம். இந்த 2 சமன்பாடுகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை கணக்கிட்டா நமக்கு 2B அப்படின்னு கிடைக்கும். 2B அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு இரட்டை எண் தானே. சோ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு சமன்பாட்டுல ஒரே ஒரு குறிய மாத்தும்போது அதுல ஏற்படுற வித்தியாசம் ஒரு இரட்டை எண்ணாகவே தான் இருக்கு. 2 எண்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் ஒரு இரட்டை எண்ணா இருந்தா கட்டாயமா அந்த 2 எண்களும் ஒரே பாரிட்டியை தான் கொண்டிருக்கணும். அதாவது ஒரு இரட்டை எண் திடீர்னு ஒற்றை எண்ணா மாறவே முடியாது. இந்த ரகசியத்தை அவிழ்க்க அல்ஜீப்ரா மட்டும் இல்ல, ரொம்பவே சிம்பிளான இன்னொரு சுவாரஸ்யமான வழியும் இருக்கு. அதுதான் அடிப்படை பாரிட்டி விதிகள். இத வச்சு இந்த மாயாஜாலத்தை எப்படி புரிஞ்சுக்கலான்னு இப்ப பார்க்கலாம். பாரிட்டியோட அடிப்படை விதிகள் ரொம்ப ரொம்ப எளிமையானவ. 2 ஒற்றை எண்களை கூட்டினாலோ கழிச்சாலோ விடை இரட்டை எண். 2 இரட்டை எண்களை கூட்டினாலோ கழிச்சாலோ விடை அப்பவும் இரட்டை எண் தான். இதனால A கூட்டல் B ஆக இருந்தாலும் சரி, A கழித்தல் B ஆக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எப்போதுமே ஒரே பாரிட்டியை தான் கொண்டிருக்கும். குறிகள் மாறினாலும் அதோட அடிப்படை தன்மை மாறவே மாறாது. அப்பாடா, இது எவ்ளோ பெரிய நிம்மதி! நாம உட்காந்து எண்ணற்ற சமன்பாடுகளை எழுதி ஒவ்வொன்னா கால்குலேட் பண்ணி சரிபார்க்க வேண்டிய அவசியமே இல்ல.
தர்க்க ரீதியான கணித பகுத்தறிவை பயன்படுத்தினா 4 எண்களை கொண்ட எல்லா சமன்பாடுகளும் ஒரே பேரிட்டியை கொண்டிருக்கும் அப்படிங்கறத நம்மால ரொம்ப உறுதியா நிரூபிக்க முடியுது. இதுதான் மேத்ஸோட பவரே. இப்போ நீங்க நிஜமாவே ஒரு துப்பறிய நிபுணரா மாறிட்டீங்க. உங்களுக்கான ஒரு சின்ன சவால். இந்த 2 இயற்கணித சமன்பாடுகளை கவனிங்க. எந்த ஒரு எண்ணையும் பிரதியிட்டு கணக்கிடாமலேயே இதுல எது எப்போதுமே ஒரு இரட்டை எண்ணா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களால கண்டிப்பா முடியும். இது எதை ரொம்ப சிறப்பா விளக்குதுன்னா, எங்களுக்கு பதிலா எந்த எழுத்துக்கள் வந்தாலும் இந்த parity விதிகள் கச்சிதமா பொருந்துது அப்படிங்கறத தான். உதாரணத்துக்கு 4m+2n அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இதுல 4 மற்றும் 2 ஆகிய ரெண்டுமே இரட்டை எண்கள் அப்படிங்கறதால mn என்னவா இருந்தாலும் சரி, இதோட விடை எப்போதுமே ஒரு இரட்டை எண்ணாகத்தான் இருக்கும். அபாரம் இல்லையா? நாம இந்த சுவாரஸ்யமான தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா உங்களுக்கான தேடல் இத்தோட முடிஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். 4 தொடர்ச்சியான எண்களை பயன்படுத்தும் போது விடை எப்போதுமே இரட்டை எண்ணா கிடைக்குதுன்னு நாம பார்த்தோம். ஒருவேளை 5 தொடர்ச்சியான எண்களை பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? விடை இரட்டை எண்ணா வருமா இல்ல ஒற்றை எண்ணா வருமா? இது நீங்களே செஞ்சு பாருங்க. எண்களோட இந்த மாயாஜாலத்தை தொடர்ந்து ரசிங்க. மீண்டும் சந்திப்போம்.